எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை. அப்போ வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் குலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழிலை பாருங்கன்ட்டார். அதில் நான்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன விவசாயத்தில் போய் என்ன வயலுக்கு வரப்ப விட்டுறதா, நடுவு விடுறதா, தண்ணி பாய்ச்சறதா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். மற்ற தொழில்கள் வேற. அந்த குலக்கல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை 8th ஸ்டாண்டர்டுடன் முடிச்சுக்கிட்டேன். ESLCன்னு சொல்லுவாங்க அப்போ. அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்புக்கு SSLCம்பாங்க, அப்புறம் PUCம்பாங்க. இப்போ எல்லாம் மாறி போச்சு. அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது. நீங்களெல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, காலை உணவு திட்டமும் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் உதவி பண்றாரு. மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரவும் பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தான் இன்றைக்கு தமிழக மக்களை, குறிப்பாக பெண்களை, மாணவ மாணவிகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த அந்த முதல்வருக்கு பக்கத்துணையாக உறுதுணையாக இருப்பவர் என்று சொன்னார் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான். அவர் எப்போ சாப்பிட்றாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ வேலை செய்கிறாருன்னு இல்லை. மக்கள் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி. முதல்வர் எதெல்லாம் சொல்றாரோ அத்தனை ஓடி ஓடி வேலை, அதாவது பம்பரமா வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படி ஒரு பம்பரத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி இன்றைக்கு கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ கோவை செழியன் அவர்கள் பதவியேற்றவுடன் மிக சிறப்பாக செய்கிறாரு. அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறவங்க அவரவர்கள் வேலையை அவரவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அருமை சகோதரர் மதிப்புக்குரிய மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் மூலம் அத்தனை பேரும் இன்றைக்கு பம்பரமாக சுற்றி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். எல்லாம் கொடுக்குறாங்க. இதை விட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த 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 முதலமைச்சரும் மக்களுக்கு இதை விட யாரும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா கடன் கடன் சொல்றாங்க. அந்த கடனை வாங்கி செய்யும் பொழுது, ஒரு நிகழ்ச்சி நடந்து பொழுது, ஒரு மரணம் நடந்து பொழுதுனா ஒரு 5 லட்சம் ரூபாயை தமிழக முதல்வர் அறிவித்தாங்க. உடனே மற்ற மாற்றுக் கட்சிக்காரர்கள்லாம் என்ன சொல்றாங்க, 5 பத்தாது 25 கொடுன்றாங்க. ஆட்சி நடத்துறவங்களுக்கு எப்படி என்ன எது எதுக்கு கொடுக்கணும்னு தெரியும். அதை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.